நடிகர் திலகம் படம்னாலே தெரியும் உங்களுக்கு, குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற படமாக இருக்கும். மைல்ஸ்டோன் மூவிஸாக இருக்கும். கிராமத்திலிருந்து நான் வந்தவன், என்னுடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் கூட்டு போகிறதே அந்த படத்துக்கு தான் கூட்டு போவாங்க. அதனால் கருவிலிருந்தே நான் ரசிகர் தான். இப்போ நான் ஒரு எம்பியாக இருந்து அவர் ஒரு எம்எல்ஏயாக இருந்து இந்த மாதிரி ஒரு பதவிகளினால் உறவு ஏற்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த பதவி போச்சுன்னா அவங்க என் கூட வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் பழகிறதுமே எல்லாருமே வந்து குடும்ப உறவுகளாகவே ரசிகர்கள்லாம் பழகிருக்கும். இன்றைக்கும் அவர்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு நான் போவேன். எனக்கு ஏதாவது ஒன்று நான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சிலை அதை வைக்கிறப்பவே ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கெல்லாம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு போட்டு அதற்கான தீர்வு கிடைச்சிச்சு. சிவாஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அறிவித்து கட்டாமல் ரொம்ப வருஷமாக கடந்தது. அதை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்போ சினிமா பணிகளா இருக்கட்டும், சமூக பணிகளா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அவர் ரொம்பவே பிஸியா இருந்திருக்காரு. அப்படி இருக்க ஒரு பிஸியா இருக்க இந்த ஒரு நடிகர் வந்துட்டு எப்படி அவரோட ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணாரு? அது இரண்டு விஷயமா பார்க்குறேன். அவர் இதில் திரையுலகத்துக்கு வந்து இங்கு செட்டில் ஆகிறப்ப அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாலாம் கூட இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டில் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாங்க. இரண்டாவது அவருடைய சகோதரர் சண்முகம்னு இருந்தார். அவர் தான் திரையுலகத்தில் அவருடைய கால் ஷீட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அவர் எனக்கு நடிகர் திலகமே என்னோட பர்சனலாக பேசுகிறப்ப சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து வீட்டோட இதே பல விஷயங்கள் தெரியாது, அந்த அளவிற்கு என்னுடைய தம்பி பார்த்துக்கிட்டாரு, ஒரு சண்முகம் பார்த்துக்கிட்டாரு, வீட்டை பற்றிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் அதுக்காக ஃபாரின் அனுப்பிச்சு படிக்கலாம் வச்சார். அவர் படிக்க வச்சு இங்கே கவனிக்கிறதுக்காக, நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு செஞ்சார். அது இருந்தாலும் அந்த வீடில் என்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் அதையும் தவிர்க்க மாட்டார். அவர் வீடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா எல்லா உறவினர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வர்றது. அதே மாதிரி அவர்கள் ஷூட்டிங் இருந்துச்சுனாக்கா ஏதாவது ஒரு நாள் வந்து இவர் வீட்டிலேருந்து பிரியாணி, இவர் வீட்டிலேருந்து சாப்பாடு போகும். எல்லா நடிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம், சிவாஜி வீட்டிலேருந்து பிரியாணி வருது அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு அவருடைய வீட்டு சமையல், வீட்டு சாப்பாடுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அங்கே எல்லார் மத்தியிலையும். அப்படி செய்யக்கூடிய நபர். அதுலேயும் அந்த பாசமாக இருந்திருக்காருன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க சொல்லும் போதே தெரியுதா அவர் வந்து சமூக பணியில வந்துட்டு எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம காமராஜ் அவர் மேல பயங்கரமான ஒரு ஈர்ப்பு கொண்டு பொலிட்டிக்கல் ரீதியாகவும் டிராவல் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சியில இருக்காரு. ஆனா வந்துட்டு ஏன் எந்த ஒரு கட்சியிலையுமே தனக்குன்னு ஒரு பதவியை வந்து அவர் எடுத்துக்கவே இல்லை, திரையுலகத்துல மட்டும் இருந்தார்? உண்மையிலேயே அவருக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, அவர் ஒரு சமுதாய பணியை செய்தாரே தவிர அதன் மூலமாக பதவி அடையணும் அப்படின்னு நினைக்கல. நீங்கள் நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க, எம்ஜிஆர் வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு, இவர் என்ன ஆனார் அப்படின்லாம் கேட்பாங்க. அது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஆஸ்பிரேஷன் இருந்துச்சு. நம்ம எம்ஜிஆரோ இப்போ கலைஞர் வந்தார், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்து அது ஒரு முக்கியத்துவத்தை அடையணும், ஒரு பதவியை அடையணுன்ற ஒரு ஆம்பிஷன், ஆஸ்பிரேஷன் இதெல்லாம் இருந்துச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிக்கு நம்ம அந்த கட்சி மூலமாக உதவலாம் அப்படின்னு நினைச்சார். ஏன்னா 30-35 வருஷம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், காமராஜர் கூட இருந்தார், நீங்கள் அண்ணா கூடவும் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா வந்து இவருடைய ரொம்ப பாசம். அதாவது கட்சி ஆரம்பிக்கிறப்ப அண்ணா கூட இருந்திருக்காரு, ஆனால் உறுப்பினராக இல்லை. ஆனாலும் திமுக கட்சிக்கே வசூல் பண்ணிலாம் கொடுத்துருக்காரு. நாடகம் போட்டு திமுக கட்சிக்கு நாடகம் போட்டு வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் நீங்கள் அண்ணா அறிவாலயம் போனீங்கன்னா மேலே கழகத்தை வளர்த்தவர்கள்னு இவருடைய படமும் இருக்குது. அங்கே சிவாஜி கணேசன் அவர்களுடைய படமும் இருக்குது. எப்பொழுதும் போல் ஒரு கட்சியில் இருக்கிறப்ப அவர் வளர்ச்சி அடைந்தாக்க அந்த நேரத்தில் பொறாமல் அல்லது பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி இவர் அங்கே வளர்றத சில பேர் விரும்பலை. இவர் ஒரு திருப்பதி போயிட்டு வந்ததை வச்சு இவர் மேலே இவருக்கு என்னென்னா, ஏதாவது தன்னை பற்றி ஏதாவது சுடு சொல் ஏதாவது வந்துச்சுன்னா தாங்க மாட்டார். இவர் எதுவும் எதிர்பார்க்காம ஒருத்தட்ட செய்கிறப்ப எதிர்பார்த்து செஞ்சால் தாங்கிப்பாங்க, நம்மளுக்கு தான் பலன் கிடைக்குதேன்னு சொல்லி தாங்கிப்பாங்க. இவர் எதிர்பார்க்காமல் ஒரு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப இவரை நோக்கி ஏதாவது ஒரு சொற்கள் ஏதாவது சொல்கிறப்ப அவருக்கு அந்த கோபம் அல்லது இயற்கையாகவே வர்ற கோபம் அவருக்கு வர்றப்ப வெளில வர்றாரு, திமுகலேருந்து வெளில வர்றாரு. வந்துட்டு அடுத்தது காமராஜரை தலைவராக ஏற்றுக்கிட்டு காமராஜர் பக்கம் போகிறாரு. காமராஜரை தலைவராக ஏற்றுக்கிட்டாருன்னா சும்மா ஏதோ அவர்கிட்ட போய் பதவி அனுபவிக்கலாம்ன்றதுக்காக இல்லை. காமராஜர் இவரை எலெக்ஷன்லேயே போட்டி போட சொல்லியிருக்காரு. ஆனால் வேண்டாம்னு மறுத்துருக்காரு. அவர் இருந்தப்பவே போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தா ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி எது வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனாலும் அந்த பதவிகளை விரும்பலை அவர். ஆனால் காமராஜர் மேலே ஒரு பெரிய பற்று. இறுதி வரை நீங்கள் அரசியல்லேருந்து விலகி கடைசி காலகட்டங்களில் அரசியல்லேருந்து விலகிட்டார்.
விலகின பிறகு கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பேசினார்னா கடைசியா ஓங்குக காமராஜர் புகழ்னு சொல்லி தான் முடிப்பாரு. ஓகே. அது ஒரு வழக்கம். அந்த ஏதோ ஒரு மனதளவுல ஏதோ ஒரு உதட்டளவுல இல்ல, அவர் மனதளவுல அவர் காமராஜரை நேசிச்சாருன்னு சொல்ல வரேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காமராஜர் சிலைகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று அதுல இவரோட பங்களிப்பு இருக்கும், இல்ல இவர் திறந்து வச்சிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்று சிலை அமைப்புன்னு போட்டு இவர் பேர் இருக்கும், இல்ல சிலையை இவர் திறந்து வச்சிருப்பார். ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கும். அது மாதிரி உலகத்தமிழ் மாநாடு நடந்தப்ப அண்ணா சென்னையில் வந்து 10 சிலைகள் அங்கே அமைச்சாங்க. 8-10 சிலைகள் அமைச்சப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சிலை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இவர் திருவள்ளுவர் சிலை இன்னைக்கும் பீச்சில் இருக்குனாக்க அதுக்கு போஸ் கொடுத்ததே இவர் தான். திருவள்ளுவராக போஸ் கொடுத்துருக்காரு. நின்று போஸ் கொடுத்து அந்த சிலைக்கான செலவு மொத்தத்தையும் இவர் எடுத்துக்கிட்டு, அதை தவிர அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு 10 லட்சம் டொனேஷனும் கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரு எல்லா எடுத்த எட்டயபுரத்தில் பாரதியார் விழாவை முன்னின்று நடத்தியிருக்காரு. இவரே முன்னின்று எல்லா கலைஞர்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு எட்டயபுரத்தில் பாரதி விழாவை நடத்தியிருக்காரு. அதே மாதிரி கட்டபொம்மனா நடித்தார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நடிப்பாங்க, அதோட முடிஞ்சு, அவ்வளோதான். ஒரு ரோல் அவ்வளோதானே, அது ஒரு ரோல் அவ்வளோதானே. ஆனால் இவருக்கு வந்து கட்டபொம்மனா நடிக்கணுங்கிறது சிறு வயது கனவு. கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்துட்டு தான், தெருக்கூத்தை பார்த்துட்டு தான் இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கே வர்றார், நாடகத்தில் நடிக்கிறதுக்கு. கட்டபொம்மன் கம்பளத்தார் கூத்துன்னு சொல்லிட்டு அப்போ நடத்துவாங்களாம், ரோடு தெருமுனை நாடகம் நடத்துவாங்க. அதில் கட்டபொம்மனா நடித்ததை பார்த்துட்டு தான் அங்கே நின்று சிறுவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்களெல்லாம் கூட ஒரு ரோல் நடிக்க சொல்லுவாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ஆஷ் துரை அந்த பிரிட்டிஷ்காரர் மாதிரி நடிக்க வச்சுருக்காங்க. அந்த ரோலை ஃபஸ்ட்டு நடிக்க வச்சோன்னா அதை யாரோ பார்த்துட்டு போய் வீட்டில் சொல்லிட்டாங்க. இவருடைய தந்தை வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவர் சுதந்திர போராட்டத்தின் மீது ரொம்ப மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். இவர் இந்த மாதிரி பிரிட்டிஷ் துறையா நடித்தாருன்னு சொன்னதுக்காக வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாராம் அடி இவரை. அப்போதிலிருந்தே இவர் மனசுல வந்து அந்த கட்டபொம்மன் தான் ஒரு ஹீரோவா இருந்திருக்காரு, அது நடிக்கணும்னு. அதுக்கு பிறகு வந்து நான் கட்டபொம்மனா நடித்தார். கட்டபொம்மனா நடித்ததோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார்னா, அந்த கயத்தாறுல கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை இவர் சொந்தமா விலைக்கு கொடுத்து வாங்கி அந்த இடத்துல நினைவு சின்னம் அமைத்து ஜனாதிபதி காமராஜர் எல்லாரையும் வச்சு திறந்து அந்த இடத்த மெயின்டைன் பண்ணார். ரொம்ப காலம் இவர் தான் மெயின்டைன் பண்ணார் அந்த இடத்த. நினைவு சின்னமா அந்த செலவு பெருசாக வச்சுருப்பாங்க, வச்சு அந்த இடத்த மெயின்டைன் பண்ணதோடு இல்லாமல் கடைசி காலகட்டத்தில் நம்ம இனிமேல் இதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இந்த நினைவிடத்தை நான் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறேன், அரசாங்கம் பார்க்கட்டும்னு சொல்லி விட்டார். அந்த அளவிற்கு ஒரு சமுதாய பணி அப்படின்னு சொன்னால், ஒரு ரோல் நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரோலில் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ரோலுக்கான மரியாதையும் கொடுத்தாருன்னு சொல்கிறேன். நீங்கள் கட்டபொம்மனா நடித்ததோடு மட்டும் போயிடாமல் அந்த கட்டபொம்மனுக்கு ஒரு நினைவு சின்னமும் அமைத்து தந்தாருங்கிறதையும் இங்கே குறிப்பிடணும் நம்ம. ஓகே. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஒரு என்னன்னா, கொஞ்ச நாளா வந்துட்டு இஷ்யூஸ் சந்திச்சுட்டு இருக்க அந்த அன்னை இல்லம், அந்த வீடை பத்தி நமக்கு தெரியும், எல்லா நியூஸும் தெரியும். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த வீடை வந்துட்டு அவர் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அது வாங்குறதுக்கான காரணம் என்ன? அந்த வீடை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய பேர் வேணும், அதுக்காகவே தனியா வந்துட்டு சம்பாதிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக 1950களில் ஒரு பராசக்திக்கு பிறகு ராயப்பேட்டையில் தான் வீட்டில் இருந்தாங்க. பெசன் ரோடுன்ற இடத்துல தான் ஒரு வீடில் இருந்தாங்க, வீடு வாங்கி இருந்தாங்க. என்எஸ் கிருஷ்ணன்ட்டேருந்து வாங்கின வீடு அது. அந்த வீட்டில் இருந்தாங்க, குடியிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. இருந்தப்போ கொஞ்சம் குடும்பம் ஃபேமிலி எல்லாம் பெருசானோன்னா, ஏன்னா 2 பையன் 2 பொண்ணு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் 4 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை விட கொஞ்சம் பெரிய வீடாக வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பா தான் பார்க்குறாங்க. அவங்க அப்பா எல்லா இடத்துலையும் பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரர் காலத்திலேயே ஒருத்தர் வந்து ஜார்ஜ் போக்னு ஒருத்தர், அதுதான் போக் சாலைன்னு வந்துச்சு அந்த இடத்துல. அந்த ரோடே வந்து போக் ரோடுன்னு இருந்தது. காரணம் என்னன்னா, ஜார்ஜ் போக்னு ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கமிஷனராக இருக்கார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி. அவர் வாங்கியிருக்கார். அவர் அந்த இடத்த கட்டி அவர் அங்கே குடியிருக்கார். அதற்கு பிறகு அவர் சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் இங்கிருந்து விட்டுட்டு போகிறப்ப வேற ஒருத்தர் ராவ்னு ஒருத்தர் வாங்குறாரு. அதற்கு பிறகு ஒருவர் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வாங்குறாரு. ஒரு மூக்குப்பொடி கம்பெனி வச்சிருக்கிற ஒரு கம்பெனி வாங்குறாரு. வாங்குறப்ப அவர் விற்கிறாருன்னு சொல்கிறப்ப இவங்க வாங்குறாங்க, அந்த இடத்த வாங்குறாங்க. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்பிலிருந்தே அந்த வீடு இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த சுதந்திரம் அடைந்தது 80-75 ஆண்டுகள் ஆகுதுன்னா 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வீடு. ஆனால் கொஞ்சம் சிறிய வீடாக இருந்ததை பின்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க அப்பா தான் இருந்து 1959 அந்த வீட்டை வாங்குறாங்க. அப்போ தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலகட்டம் அது.
அப்போ அந்த அதற்கு பிறகு ஒரு 2 வருஷம் அந்த வீட்டை வந்து எல்லாம் பெருசாக கட்டுறதுக்கான வேலைகள்லாம் அவங்க அப்பா பார்க்குறாங்க. ம், ம். ஆனால் அப்போவே வந்து 60, 61லயே அது படம் அந்த படத்தில் வந்துருச்சு அந்த வீடு. ஓ! ஆமா. படத்தில் நடிகர் திலகம் நடித்ததோடு இல்லாமல் அவருடைய வீடும் நடிச்சிருக்கு. வீடு, அவருடைய காரு எல்லாமே நடிச்சிருக்கும். அவருடைய இம்பாலா கார் வச்சிருப்பாரு. அந்த கார்லாம் நடிக்கும். அது மாதிரி அந்த வீடுமே நிறைய படத்தில் முதல்ல பாவை விளக்குன்னு ஒரு படத்தில் வந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நிறைய கௌரவம், கலாட்டா கல்யாணம், அது நிறைய படங்களில் வந்திருக்கு அந்த படம். இந்த வீட்டை எடுத்திருக்காங்க. அது 61 தான் வராங்க. பாசமலர் ரிலீஸ் ஆகிற டயத்தில் தான் வீட்டுக்கு குடியேறுறாங்க. அந்த வீட்டில் குடியேறுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஒரு சின்ன மினி தியேட்டர் இதுவுமே அங்கே கட்டுறாங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காரு. நான் பின்னாடி இருந்தப்ப பின்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். கடைசியாக டைனிங் ஹால் இருக்கும். பின்னாடி உட்காந்துருப்பாரு. டைனிங் ஹால் முடிச்சுட்டு வெளில வந்து உட்காந்துருப்பாரு. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வீடு எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலங்க அப்படின்னோன்னா, இது இவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு, அப்பா தான் இழுத்து இவ்வளோ தூரம் கட்டினாங்க, நான் கூட எதுக்குப்பா இவ்வளோ பெருசு அப்படின்னப்ப, இல்லை நான் எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளும் இதில் இருக்கணும், நம்ம அடையாளமாக இது இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்பா சொன்னாங்கன்னு அவர் சொல்லுவார். அது மாதிரியே இல்லை கூட்டு குடும்பமாக நிறைய காலங்கள் வாழ்ந்து அந்த அன்னை இல்லம் அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு கோவில்ன்ற மாதிரி அந்த இதை பராமரித்ததை நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் வைக்கணும் அப்படின்னு ஒரு தேடுறப்ப இவருக்கு என்னன்னா நாம் படிக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எப்போவுமே நடிகர் திலகத்துக்கு உண்டு. நாம் சிறு வயதில் படிக்கலை அப்படின்ட்டு. அதனால படிப்பு அப்படின்னு சொன்னால் அந்த கல்விக்காக நிதி கொடுக்குறதா இருக்கட்டும், காலேஜுக்கு நிதி கொடுக்குறதா இருக்கட்டும், முன்னாடி சொன்னேன் அதெல்லாம் செய்வார். அதனால தான் சத்துணவு திட்டத்துக்கெல்லாம் உடனே போய் நிதி கொடுத்தாரு. ஏன்னா கல்வி அப்படின்னு சொன்னால் அவருக்கு எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு ஒரு இது உண்டு, மனதளவில் உண்டு. அதனால ஒரு சின்ன பையன் படிக்கிற மாதிரி ஒரு பொம்மை தான் மேலே வச்சுருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட மேலே ஒரு பையன், சின்ன பையன் படிக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். அந்த பொம்மையை தான் மேலே வச்சு அதை சிம்பிளாக வச்சுருப்பாங்க. ஓகே. வீட்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் பேரே கணேசன். உங்களுக்கு அவர் வெளியில் எந்த ஷூட்டிங்கு எங்கே போனாலுமே வந்துட்டு அப்படி வெளியில் வந்துட்டு அதை கும்பிட்டுட்டு அப்புறமா தான் வெளில போவார். அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். வீட்டில் நடு ஹாலில் உட்காந்துருப்பார். போனீங்கன்னா நீங்கள் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. யாருமே அவரை பார்க்காம போக முடியாது. நீங்கள் ஹால்லேருந்து பிரியும் ரூமெல்லாம். இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு நேராக எல்லாம் போனாலும் அந்த ஹால் தான் சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன்ற மாதிரி இவர் சென்டராக உட்காந்துருப்பார். யார் பார்த்தாலும் அந்த பேரன் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏய் அப்படின்னு கூப்பிடுவார் உட்காந்தாக்க. அது மாதிரி ரொம்ப பாசமான மனிதராக அவர் இருப்பார்னு வச்சுக்கலாம். பாசம் அது எல்லாமே இருப்பார். எல்லா விதத்திலும் அவர் ஒரு முழுமையான மனிதராக வாழ்ந்திருக்காருன்றதை நான் பார்க்குறேன். நீங்கள் நடிப்பு அப்படின்னு சொன்னால் உச்சம் தொட்டிருக்காரு. குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்தி சென்று சரியான விதமாக கொண்டு சென்றிருக்காரு. நீங்கள் சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் பதவி மட்டுமே ஒரு சமுதாயத்தில் அவரை பெரிய ஆளாக காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏ இருந்து தான் நீங்கள் அடையாளப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவர் எம்பியாக இருந்து தான் அடையாளப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அமைச்சராக இருந்தாக்கா அமைச்சர்னா சொல்ல போகிறோம். இன்னைக்கும் ஒரு நடிகர் திலகம் தான் சொல்ல போகிறோம். அதுதான் நிற்க போகுது. அவர் அமைச்சராக இருந்தது நிற்க போகிறதில்ல. அதனால எல்லா விதத்திலுமே அவர் உச்சம் தொட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறேன். ரெண்டாவது அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு சில விஷயங்கள்ல. சமுதாயத்திலையும் கூட விளம்பரம் இல்லாமல் உதவி செய்யணும், நாட்டுக்கு என்றால் உதவி செய்யணும் நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சென்றிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். நீங்கள் சும்மா ஒரு விளம்பரத்துக்காக 100 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நானே சில விஷயங்கள் நேராகவே பார்த்துருக்கேன். அதை கொண்டு கொடுத்துருக்கேன். எங்கிட்ட கொடுத்து ஒரு தட்டை கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காரு. சும்மா 5000 10,000 கொடுக்கறது கூட எங்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா பேர்லாம் கேட்டால் சொல்லுவார் அவர். எதுக்கு நம்ம போய் கொடுத்ததை சொன்னோம்னா அது அவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நம்ம கொடுத்தது சொன்னோம்னா. இப்போ நீங்க இது சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் வந்துட்டு திரையுலகில் பயங்கர பிஸி. ஈவன் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரா? நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீங்கள் திரைத்துறையில் யாருமே இவரை படம் எடுத்து இவரை வைத்து படம் எடுத்து நான் அழிந்தேன் அப்படின்னு சொல்றது யாருமே கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் கிடையாது. முதல் முறையாக. ரெண்டாவது புதிய தயாரிப்பாளர்கள் புதுசாக யாராவது வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி தயாரிப்புக்கு உதவிய நபராகவும் இருந்திருக்காரு. இரண்டாவது இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சந்திரபாபு, நாகேஷ் இவர்களெல்லாம் கொஞ்சம் திரைத்துறையில் கொஞ்சம் பின்னால் சென்ற பொழுது வேறொரு நடிகரால் வந்து அவர்கள் ஓரங்கட்டப்பட்ட பொழுது இவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவங்களுக்கெல்லாம். சந்திரபாபு, நாகேஷ் எல்லாம். நாகேஷ் எங்கிட்ட நேராகவே சொன்னார். நான் நாகேஷ் இருந்தப்போ ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தேன். திருவிளையாடலில் இருந்தப்போ நடித்த பொழுது ரஷ் போட்டு பார்க்குறாங்க. இவர், நாகேஷ், நடிகர் திலகம், ஏபி நாகராஜன் 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க.
நல்ல சீன். அந்த நாகேஷ் தர்மி சீன் இருக்கும்ல, நக்கீரன் தர்மி scene. ஆமா. அது பார்க்குறாங்க. பார்த்து முடிச்ச பிறகு இவருக்கே தோணுச்சான், நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு நாகேஷுக்கு தோணுச்சான். ஓகே. இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே, ஏதாவது கட் பண்ணுன்னு சொல்லிட்டாக்க கட் பண்ணிடு, இவர் சொன்னா கட் பண்ணிடுவாங்க. ஓகே. அது கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கட் பண்ணிக்க, ட்ரிம் பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வந்தேன் வெளியில. இவர் ரொம்ப நேரம் பேசல. அப்புறமா வந்துட்டு கூப்பிட்டாரு, ஏபிஎன்னையும் கூப்பிட்டாரு. இந்த சீன் நல்லா வந்திருக்கு, நீ தாண்டா நிற்ப அந்த சீனில், ஆனால் அதுதான் இருக்கணும், எதையும் கை வைக்காத, ரொம்ப நல்லா இருக்கு சீன், நல்லா இருக்கு, இது அப்படியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அப்போ தான் இதே வந்துச்சு, இனிமேல் உனக்கு நல்லா இது வரும்டா ரோலு அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து தான் எனக்கு இன்னும் பெரிய பெரிய ரோல்லாம் வந்துச்சு, நல்லா புகழேணியின் உச்சிக்கே போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாகேஷ் என்கிட்ட சொன்னார். அந்த அளவிற்கு ஒருத்தரை நடித்தாலும் அவர்களை தூக்கி விடுற அளவுக்கு மனது உள்ளவராக இருந்தார். சந்திரபாபு அதே மாதிரி ஒரு சில காரணத்தால் திரையுலகில் புறக்கணிக்கப்பட்டு இருந்தப்ப அவரையுமே கூப்பிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்த. அது இன்னொன்று சொல்லப்போனால் சந்திரபாபுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் உண்டு. ஏன்னா சபாஷ் மீனான்னு ஒரு படம், அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் சந்திரபாபு ரெண்டு பேரும் சந்திரபாபுன்னு நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்பு ஹீரோ ஃப்ரெண்டும் ரெண்டு பேருக்கும் முக்கியத்துவமான ஒரு ரோல் அது. காமெடியன் ரோலும் ரொம்ப பெரிய ஃபுல் இது ரன்னாக வருவாங்க, கூட வருவாங்க, அது மாதிரி ரோல் அது. அதில் டைரக்டர் வந்து சொல்கிறப்ப யாரை அந்த ரோலுக்கு போட போகிறேன்னு கேட்டப்ப சந்திரபாபு போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, சந்திரபாபு கூப்பிடுங்க. சந்திரபாபு கொஞ்சம் பெரிய நடிகரப்ப அவரை போய் கூப்பிடுறாங்க. அவரை போய் கேட்டப்ப அவர் எப்பவுமே என்ன கேட்பாரான், சந்திரபாபு கேட்பாரான், என்னோட யார் நடிக்கிறாங்கன்னு தான் கேட்பாரான். அவர் ஹீரோன்னு அவரை ஹீரோவாக தான் நினச்சி எப்பவுமே பேசுவாராம். அவர் பேசுகிறப்ப சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு. சரி ரைட்டு, எல்லாம் ஓகே சொன்ன பிறகு சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டப்ப எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டர் கேட்டோன்னே சிவாஜி கணேசனை விட ₹1 கூட கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு. இவருக்கு பக்குன்னு ஆயிருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்னதான் இருந்தாலும் ஹீரோவுக்கு மேலே கேட்டாருன்னா கொடுக்குறதுக்கு அச்சப்படுவாங்கல்ல என்னன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இவர் சரிப்பட்டு வராதுன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காரு மறுபடியும். இல்லைங்க அவர் சரியாக வராது அப்படின்னு. ஏன் அவருக்கு கால் ஷீட் இல்லையா, ஏதாவது ப்ராப்ளமா, வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை தயங்கி சொல்லிருக்காரு, இல்லை உங்களை விட ₹1 கூட சம்பளம், எனக்கு ₹1 குறைச்சிக்க அவனுக்கு கொடு, அவர் தான் அந்த ரோலுக்கு ஃபிட்டாக இருக்கும், அவர் கேட்டது தப்பு இல்லை, அதுதான் ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சொல்லி அவரே புக் பண்ணி அவரே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேற யாராவது இருந்தாக்க அவ்வளவு திமிரா அவனுக்கு கட் பண்ணிட்டு வேற ஆளை போடுன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்றீங்க? அந்த இதுதான் கடைசி காலத்தில் எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ஆரம்பித்த அந்த நட்பு கடைசியில் அவர் புறக்கணிக்கப்பட்ட போது கூட அதே சந்திரபாபுக்கு வாய்ப்பு கொடுத்தவராகவும் நடிகர் திலகம் இருந்தார் அப்படின்ற சொல்கிறேன். நீதி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு தொடர்ந்து நடிச்சிருப்பாப்புல. கடைசி காலகட்டங்களில் சிவாஜி படங்களில் தான் நடித்தார் அவர் சந்திரபாபு. அதையும் நடித்து பண்ணாருங்கிறத. ரெண்டாவது அவர் இறந்தப்ப நடிகர் சங்க தலைவராக இருக்கார். நடிகர் சங்கத்தில் வச்சு அவருக்கு மரியாதையும் செஞ்சிருக்காரு. அது மாதிரி ஒரு மனதளவில் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்ல வர்றேன். நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி போட்டின்னு சொல்லுவோம். இவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கிறப்ப பாரத் பட்டம் வாங்கிட்டு வர்றாரு. எம்ஜிஆர் வர்றாரு. வந்தப்போ அவருக்கு பெரிய பாராட்டு விழா நடத்துகிறார். அதனால எல்லாவற்றிலும் அந்த ஏற்றுக்கொண்ட பொறுப்பிற்கு ஒரு ஃபிட்டாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதுதான் சொல்ல வரும். இப்பெல்லாம் வந்துட்டு பழைய படங்களுடைய பெயர்கள் வந்துட்டு புது படங்களுக்கு வைக்கிறாங்க. லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய பராசக்தி படம் கூட பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவருடைய படத்தோட பெயர் தான் வச்சிருக்காங்க. அது மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் வந்துட்டு தகவல்கள் கேள்விப்பட்டேன். உண்மையா அது? ஏன் அதுக்காக? நீங்க பழைய படங்கள் பெயர்கள் வந்து வைக்கிறது வழக்கம்தான். நிறைய படங்களோட பெயர்கள் வைத்திருக்காங்க. உத்தமபுத்திரன் வந்து ஏற்கனவே சிவாஜி அவர்கள் நடிப்பதற்கு முன்பே உத்தமபுத்திரன் ஒரு பெயர் இருந்துச்சு, அவர் நடித்தார். ஆனால் அதன் மாதிரி நிறையா படங்கள் வச்சிருக்காங்க. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, வைக்கலாம். ஆனால் சில முத்திரை பதித்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் படம், முத்திரை பதித்த படம். இன்றைக்கும் பராசக்தி பேசப்படுகின்ற படமாக இருக்குது. அதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய வசனம் இன்றைக்கு எடுத்தீங்கன்னா அவர் 75 படங்களுக்கு மேலே வசனம் எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய வசனம்னு எடுத்திங்கன்னா முதல் தான் இதைத்தான் போடுவாங்க, அந்த கோர்ட் சீனையும் இதைத்தான் போடுவாங்க. பல பேருக்கு திரையுலகில் என்ட்ரி ஆகிறதுக்கே பராசக்தி வசனங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனங்கள்லாம் இருந்திருக்கு. நீங்கள் கட்டபொம்மன் ஒரு படம் வந்திருக்கு மறுபடியும், ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்திங்கன்னா அது எப்படி சரியாக வரும்?
நீங்க அந்த படத்துக்கான ஒரு முத்திரை இருக்குல்ல. நீங்க இன்னைக்கு உள்ள இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல நீங்க சர்ச் பராசக்தின்னு இப்போ போட்டீங்கன்னா முதல்ல சிவகார்த்திகேயன் படம் வருது மேல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்பனா வரலாறு வந்து மறைக்கப்படும். என்னுடைய அச்சம் வந்து வரலாறு மறைக்கப்படும். நீங்க அந்த பேர் இல்லாம எவ்வளவோ பேர் வைக்கலாம். ஏற்கனவே ஒரு புதிய பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்க வைக்கலாம், எவ்வளவோ பேர் வைக்கலாம். நீங்க அந்த படத்தை தான் வைக்கணுங்கிற ஏன் டைட்டில் வைக்கணுங்கிற அவசியம் தான் என்னுடைய கேள்வி. முன்னாடி கூட திருவிளையாடல்னு வச்சிருந்தாங்க. திருவிளையாடல்னு வச்சப்ப நான் தான் கோர்ட்டில் கூட கேஸ் கூட போட்டேன். போட்டுட்டு அப்புறம் திருவிளையாடல் ஆரம்பம்னு மாற்றினாங்க. நீங்கள் திருவிளையாடல் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நீங்கள் இந்த எத்தனை காலம் ஆனாலும் அதுதான் நினைவு வரும். அந்த படம் தான் நினைவுக்கு வரும். நீங்கள் திருவிளையாடல்னு வச்சு வேணா நீங்கள் சிவனோட திருவிளையாடலே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி படம் எடுக்கிறீங்கன்னா வைக்கலாம். நீங்கள் வேற ஏதோ ஒரு சமூக படத்துக்கு போய் திருவிளையாடல்னு வச்சிங்கன்னா எப்படி சரியாக வரும்? ஒரு லவ் ஸ்டோரிக்கோ அல்லது வேற ஸ்டோரிக்கு போய் திருவிளையாடல்னு வச்சிங்கன்னா அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுதான் நான் வலியுறுத்தினேன். அது மாதிரி பராசக்தி அப்படின்னு வச்சிங்கன்னா நாளைக்கு சிவாஜி கணேசனுடைய முதல் படம்ன்றது மாறி சிவகார்த்திகேயன் படம், சிவாஜி கணேசனும் முதல்ல நடிச்சிருக்காரு அப்படின்றது அடுத்ததாக போயிடும். அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்களே பண்ண வேண்டாம். ஒரு திரையுலகிலே பண்ண வேண்டாம்ன்றேன். நீங்கள் பேர் வைக்கிறதுக்கா இல்லை, தமிழில் வந்து பேர் வைக்கிறதுக்கா இல்லை, எவ்வளோ பேர்கள் இருக்குது. இன்னைக்கு மலையாளத்துலலாம் வைக்கிறாங்க, எவ்வளோ பேர் வைக்கிறாங்க. சாதாரணமாக ஏதோ ஒரு பேரெல்லாம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லைன்லாம் பேர் வைக்கிறாங்க. மலையாளத்தில் வச்சு சக்ஸஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பெயர் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லை, அதை ஏன் நீங்கள் இந்த மாதிரி வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எதையாவது ஒன்று அதோட சேர்த்து புதிய பராசக்தி மீண்டும் பராசக்தி எதையாவது ஒன்று வச்சு பண்ணிட்டு போகலாம். பண்ணிட்டு ஏன்னா பராசக்தின்னே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. அது என்ன வரலாற்றை மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அதை திரையுலகத்தில் இருக்கிறவங்களே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். நீங்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே வந்துட்டு சிவாஜி கணேசன் அவருடைய பல நினைவுகளையும் சொல்ற மாதிரியும் அண்ட் நீங்க அவர் கூட செஞ்ச ஒரு அனுபவத்தை எல்லாத்தையுமே நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. திரும்ப இந்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் அதிகமா அவரை பத்தி தெரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா.